எனக்கு அன்பார்ந்த வாலிப தம்பி தங்கச்சி, மீண்டும் உங்கள் அனைவரையும் ஷோமி என்ற சேனல் வழியாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வாலிபன் தன் விலை உயர்ந்த காரை வேகமாக ஓட்டிக்கொண்டு சாலையில் சென்று கொண்டிருந்தார். சற்றும் எதிர்பாராத விதத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த ஒருவர் மீது மோதி விபத்து நேர்ந்துவிட்டது. உடனே அடிபட்டவரை மருத்துவமனைக்கும் அந்த வாலிபரை நீதிமன்றத்திற்கும் அழைத்து சென்றார்கள் மக்கள். அங்கே நீதிபதி வாலிபனை பார்த்து, நீ விபத்தை ஏற்படுத்தினதற்கு அபராதம் செலுத்துகிறாயா அல்லது 6 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்கிறாயா என்று கேட்கிறார். அந்த வாலிபன் அபராதம் செலுத்துவதற்கு பணமில்லையே என்று வருந்தி நிற்கிறான். என்ன செய்வது என்று கலங்கி நிற்கிறான். உடனே நீதிபதி எழுந்து வந்து தன் நீதிபதிக்கான மேலங்கியை கழற்றிவிட்டு தானே அபராதம் செலுத்தினார். காரணம் என்ன தெரியுமா? விபத்தை ஏற்படுத்தின வாலிபன் அவரது ஒரே மகன். இங்கேதான் ஒரே மகனுக்காக அவன் செய்த தவறுக்கான தண்டனையை தகப்பனார் ஏற்றுக்கொள்கிறதை போல நம் தவறுகளுக்காக நாம் ஏற்க வேண்டிய தண்டனைகளை பரமதேவன் தானே ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அவர் நம் தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். நாம் தான் விபத்தை ஏற்படுத்தினோம், ஆனால் அதற்கான தொகையை செலுத்தியது இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் படைத்த பின் தேவன் நல்லது என்று கண்டார். 6 நாளில் படைத்துவிட்டு 7ஆம் நாள் கர்த்தர் ஓய்ந்திருந்தார். அப்போது உலகத்தில் பாவம் இல்லாமல் இருந்தது. அதற்கு பின் தான் தேவன் மனிதனையும் மனுஷியையும் சிருஷ்டித்தார். மனிதன் வஞ்சிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து போகிறான். பாவத்தின் விளைவாக ஏதேனை விட்டு வெளியேற்றப்படுகிறான். கர்த்தருக்கும் மனு குலத்திற்கும் தடை சுவராக இங்கு நிற்கிறது பாவமே. அதற்காகத்தான் இயேசு சிலுவையில் சுமந்து ஜீவனை நமக்காக கொடுத்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார்.